தூமணி மாடத்து சுற்றுவில்ல கேரிய தூபம் காமழ துயிலணை மேற்கண் வளரும் தூமணி மாடத்து சுற்றுவில்ல கேரிய தூபம் காமழ துயிலணை மேற்கண் வளரும் மான் மகளே மணி கதவும் தாழ் திறவாய் மான் மகளே மணி கதவும் தாழ் திறவாய் மாமீ அவளை எழுப்பி மகள் தாம் ஊமையோ ஓ அன்றி செவிடோ ஆனந்தல்லோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாலும் ஊமையோ ஓ அன்றி செவிடோ ஆனந்தல்லோ ஏம பெரும் தோயில் மந்திர பட்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாதன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றே லோர் யோபாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றே லோர் யோபாவாய். தூமணி மாடத்து என்று துவங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லத்திற்கு சென்று தோழியை துயில் எழுப்புகிறாள். ஆண்டாளின் மாமன் மகளான அந்த தோழி செல்வ வளம் மிக்க தூய்மையான மாளிகையில் சுற்றிலும் அழகிய விளக்கொளி பிரகாசிக்க அகில் சந்தனம் போன்ற திரவியங்களின் நறுமணம் கமழ பஞ்சுமெத்தையில் சொகுசாக நித்திரையில் இருக்கிறாள். ஆண்டாள் அந்த தோழியை மாமன் மகளே, அழகிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட வாசற்கதவை திறந்து எங்களுடன் மார்கழி நீராட வா என்று அழைக்கிறாள். தோழியிடம் எழுவதற்கான அறிகுறி காணப்படவில்லை. அங்கு தென்படும் தோழியின் தாயை பார்த்து, மாமி, உங்கள் மகளை அருகில் சென்று துயில் எழுப்புங்கள் என்று சொல்கிறாள். அன்னை துயிலெழுப்பியும் தோழி எழுந்து வராததால் சற்று கோபத்துடன், மாமி, உங்கள் மகள் என்ன ஊமையா? எந்த பதிலும் சொல்ல மாட்டாளா? செவிடா? நாங்கள் கூப்பிடுவது அவள் காதில் விழவில்லையா? சோர்வடைந்து களைப்பால் படுத்து கிடக்கிறாளா? எந்த காவலுக்கும் கட்டுப்பட்டு எழுந்து வராமல் இருக்கிறாளா? அல்லது ஏதேனும் மந்திரத்தில் கட்டுண்டு கிடக்கிறாளா? இந்த மார்கழி மாதத்தில் எளிமையானவன் மாமாயன் ஸ்ரீபதி மகாலட்சுமியின் பதி வைகுந்தன் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் என்றெல்லாம் நாமங்களை சொல்லி அந்த பார்க்கடல் பரந்தாமனை மார்கழி நீராடி நோன்பு செய்து வழிபட்டால் எல்லா நலன்களும் பெறலாமே என்று கூறுகிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.